Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, weekend எல்லாம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் நம்ம திருப்பி நம்மளுக்கு கிரைண்டுக்கு போய் தான் ஆகணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துக்கலாம். நிஃப்டி ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் ஹவர் ஆகிட்டுருக்கு. ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜோன். இங்கேருந்து ரிவர்ஸ் வரக்கும் சான்ஸ் இருக்குது, மேலே போகிறக்கும் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன கண்டிஷனில் மூவ் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் வந்துச்சுன்னா நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்டில் தான் நம்ம டார்கெட்டாக வச்சுக்குவோம். மேலே போச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை பொறுத்து நம்ம டார்கெட்ஸ் வச்சுக்குவோம். ஓகே, ஸோ ஒரு வேளை ஆனால் இப்போது மார்க்கெட் மேலே இருக்குன்னா நான் பை மட்டும் தான் பார்க்குறேன். ஸோ ஒரு வேளை மார்க்கெட் 22,055 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் 22,035 இருக்கும். ஓகே, ஸோ சின்ன ஸ்டாப் லாஸ், நாட் ஸோ பிக். நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும் சேம் அதே மாதிரி மேலே போயிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி. இப்போ பார்த்தா பேங்க் நிஃப்டி சென்டரில் சிக்கியிருக்கு. ஸோ இங்கே நான் இங்கேயும் பையும் பண்ண மாட்டேன், செல்லும் பண்ண மாட்டேன். நான் நாளைக்கு இந்த பொசிஷனோடது ஸ்டாப் லாஸ் வந்து நான் காஸ்ட் டு காஸ்ட் வச்சுருவேன். அதாச்சும் 46,145 வச்சுருவேன். ஸோ மேலே போக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட்டாக மாறிடும். அப்புறம் நம்ம குவான்டிட்டி ஆட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூஎஸ் ஆயில். யூஎஸ் ஆயில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா ஒரு ட்ரெண்ட் லைனோட ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது 3 touches. ஓகே, 3 touch. இப்படி இந்த ட்ரெண்ட் லைன் வைக்கலாம், இப்படியும் வைக்கலாம். ஸோ நான் இப்படி ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகே, இங்கே 3 touch ஆகிடுச்சு. இதுவும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான். ஸோ 3 touchக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் எங்கே ஆனால் பை பண்ணுவேன் அப்படின்னா $79.10 மேலே மார்க்கெட் போச்சுனா தான் நான் பை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஓகே, செல் இப்போதைக்கு ஐடியா எங்கேயும் இல்லை. செல் மார்க்கெட் வரும்போது பார்த்துக்கலாம். பட் இப்போ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. ஸோ நம்ம புல்லிஷ் ட்ரேஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. கோல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துல இருக்குது. அதாச்சும் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தா இந்த ஒரு ஜோனை தாண்டி இந்த ஜோனுக்கும் ரெசிஸ்டன்ஸில் இது ஹவர் பண்ணிட்டுருக்கு. ஓகே, இன்னி ஸ்ட்ராங்கான செல்லிங் கேண்டில்ஸ் வரல. இந்த கேண்டில் இன்னி கொஞ்சம் கீழே க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் நெகட்டிவ் பார்த்துருப்பேன். பட் இது பாசிட்டிவாக தான் ஸ்டாப் ஆகிருக்கு. அது போக வீக்லியில் இது ஒரு ட்ரெண்ட் லைன். ஓகே, வீக்லி இது ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனில் தான் கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் 22,000 அதாச்சும் இந்த லெவலுக்கு மேலே போகணும். 22,000 அதாச்சும் 2030க்கு மேலே போகணும். 2030க்கு மேலே போச்சுன்னா நான் பை பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் ஒரு கம்மி குவான்டிட்டியில் தான் பை பண்ணுவேன். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மேலேருந்து வருது. ஸோ இதெல்லாம் ப்ரீச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஓகே, நமக்கு இன்றைக்கி 6 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ லைஃப். எஸ்பிஐ லைஃப் ஒரு நல்ல பிரேக் அவுட், அதாச்சும் ரீசெண்ட் டே ஹையோட பிரேக் அவுட் நல்லதாக கொடுத்துருக்கு. ஒருவேளை 1498லேருந்து 1510 வரைக்கும் எங்கே என்ன ப்ரைஸ் கிளாஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் 1479லேருந்து 1475 வரைக்கும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எம்ஃபசிஸ் ஆன் அ வீக்லி டைம் ஃப்ரேம். நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் வரல, பட் இட்ஸ் ஃபைன். ரீடெஸ்ட் வரட்டும், பரவாயில்ல. நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதாவது டெய்லியிலே இது ஒரு கண்டிப்பாக இது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஓகே, டெய்லியில் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு வேளை எனக்கு 2759லேருந்து 2815 வரைக்கும் என்ன காஸ்ட் கிடச்சாலுமே பர்ச்சேஸ் பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 266 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ஹெல்த் கேர் குளோபல்ஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் ஆகிடுச்சு. தட் டு வித் அ வெரி ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில். இது ஒரு முரபசோ கேண்டில். இந்த கேண்டிலோட பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கே கண்டிப்பாக ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிற சான்சஸ் இருக்குது. ஆனால் எனக்கு 380லேருந்து 385 இந்த காஸ்ட்டில் கிடச்சா பை பண்ணுவேன். பை பண்ணி 375 என்னோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் கர்லோஸ்கர் ஒரு சைடே மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட், அதாச்சும் ஆல்மோஸ்ட் 240 டேஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்து இப்போது அது ஒரு நல்லா ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். இங்கே ப்ராஃபிட் புக்கிங் வர சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ்னால் அதில் பை பண்ணுவேன். அதாச்சும் இந்த கேண்டிலோட 50% கீழே வரக்கூடாது. ஒரு 50%க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோட ஸ்டாப் லாஸ் 680 ரூபீஸ்லேருந்து 685 ரூபீஸ்க்குள்ளே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டிஷ் டிவி பார்த்தா ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அதாச்சும் டிஷ் டிவி ரொம்ப 142 ரூபீஸ்லேருந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, அதாச்சும் இங்கே 142 ரூபீஸ்லேருந்து ஃபாலோ ஆயிருக்கு. இதுதான் ஆல் டைம் ஹை. 142 ரூபீஸ் வரைக்கும் போயிருக்கு. அங்கேருந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ தேர் இஸ் சான்ஸ் ரிட்டர்ன் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போது இந்த அதாச்சும் இது ஒரு வெஜ். இந்த வெஜ் வந்து மேலேருந்து பிரேக் ஆகுது. மேலே பிரேக் ஆகும்போது தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி, அதாச்சும் எனக்கு 24 ரூபீக்கு மேலே கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து 22 ரூபீஸில் இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் இஸ் டெக்னோ எலக்ட்ரிக் on a daily time frame ரீசெண்ட் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, விச் இஸ் குட். ரீசெண்ட் ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிடுச்சு. சின்ன குவான்டிட்டியில் என்ட்ரி பண்ணுவேன். அதாச்சும் 830 ருபீஸ்லேருந்து 845 ருபீஸ்க்குள்ளே வந்து கண்டிப்பாக என்ட்ரி பண்ணுவேன். என்ட்ரி பண்ணி என்னோடய ஸ்டாப் லாஸ் 815 ருபீஸ் இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ வைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லாஸஸ் சின்ன லாஸாக வைக்க பாருங்கள், ப்ராஃபிட்ஸ் பெருசாக எடுக்க பாருங்கள். மெதுவாக நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்டபிள் ஆயிடலாம். ஃபஸ்ட்டு பிரேக் ஈவன் வரும், பிரேக் ஈவனுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டபிள் ஆயிரும். ஆனால் இது வந்து 1 வருஷம் 6 மாதத்தில் நடக்கும்னு மட்டும் யோசிக்காதீங்க. இந்த பிஸ்னஸும் ரொம்ப டைம் டேக்கிங் பிஸ்னஸ் தான். லைவாக நம்ம கேஷ் நம்மக்கிட்ட எரோட் ஆகிறனால மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் அதனால தான் சொல்கிறோம், சின்ன லாஸாக இருங்க, பெரிய ப்ராஃபிட்டாக இருங்க. பிரேக் ஈவனில் இருந்தால் கூட இது நல்லது தான். ஓகே, ஸோ கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ஆகிடலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணிங்க, கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் ஆகிடலாம். எல்லா பிஸ்னஸ் மாதிரி தான் இதுவுமே. நீங்கள் ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போடுறீங்க, ஸ்மார்ட் ஒர்க் எவ்வளோ போடுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு என் கான்டென்ட் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் என்னாலையும் வந்து க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பாய்.